Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ரூட் டெஸ்ட், ரேஷியோ டெஸ்ட், நான் நெகட்டிவ் சீரீஸ்க்கு வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத வந்து அல்லது அந்த டெஸ்ட்டை பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போது ரூட் டெஸ்ட், ரேஷியோ டெஸ்ட்டில் வரக்கூடிய அந்த டேர்ம்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சில இன்இக்வாலிட்டி நம்ம ஃபஸ்ட்டு ரீகால் பண்ணிக்கலாம். ரிமார்க்: let an greater than 0 for all n in n. anங்கிறது வந்து ஏதோ ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். then limit infimum n tending to infinity modulus an plus 1 by an is less than or equal to limit infimum an nth root. அதே மாதிரி limit supremum n tending to infinity nth root less than or equal to limit supremum ஸோ இங்கே நான் வந்து மாடுலஸ் போட்டிருக்கேன். மாடுலஸ் போட்டதுனால நம்ம எந்த ரியல் நம்பருக்குனாலும் எடுத்துக்கலாம். நான் ஜீரோ ஏஎன்கிறது வந்து நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டால் கூட இந்த இன்இக்வாலிட்டிஸ் வந்து ட்ரூ. இப்போ இந்த செகண்ட் இன்இக்வாலிட்டிலேருந்து என்ன சொல்லலாம்னா, இப்போ நம்ம ஒரு சீரீஸ் எடுக்கிறோம், சம்மேஷன் ஏஎன்கிற சீரீஸ் எடுக்கிறோம். அதுக்கு வந்து ரேஷியோ டெஸ்ட் பார்க்கும்போது நமக்கு ரேஷியோ டெஸ்ட் வச்சு இது கன்வர்ஜென்ஸ்னு வந்ததுன்னா நமக்கு வந்து ரூட் டெஸ்ட்லேயும் வந்து கன்வர்ஜென்ஸ் தான் வரப்போகுது. அதுதான் இந்த இன்இக்வாலிட்டி வந்து சொல்லுது. ஆனால் ஒரு சில சீரீஸ் வந்து ரூட் டெஸ்ட்டில் கன்வர்ஜென்ஸ் வரும், ஆனால் ரேஷியோ டெஸ்ட்டில் வராது. ஓகேங்களா? அதுக்கு ஒரு உதாரணம் கூட நம்ம லாஸ்ட் லெக்சரில் பார்த்தோம். ஓகே, அது என்ன உதாரணம்னா, இந்த சீரீஸ் எடுத்துக்கோங்க. 1/2, 1/3, 1/2 ஸ்கொயர், 1/3 ஸ்கொயர், 1/2 cube, 1/3 cube ப்ளஸ் எக்ஸெட்ரா. இந்த சீரீஸ் எடுத்துகிட்டு அதுக்கு நீங்கள் nth ரூட் டெஸ்ட் பாருங்கள். அதே மாதிரி ரேஷியோ டெஸ்ட் பாருங்கள். ரேஷியோ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து லிமிட் வந்து இன்ஃபினிட்டி வரும், ஆனால் ரூட் டெஸ்ட்டில் லிமிட் லெஸ் தேன் 1ன்னு வரும். ஓகே, இப்போ இந்த ரூட் டெஸ்ட்டும் ரேஷியோ டெஸ்ட்டையும் வச்சு நம்ம இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். அது வந்து பவர் சீரீஸ். ஸோ பவர் சீரீஸ்னு என்னென்னா, நம்ம எல்லாத்துக்கும் பாலினாமியல்னால் என்னென்னு தெரியும். இப்போ பாலினாமியல் மாதிரியே வந்து இன்னொரு ஜென்ரலைசேஷன் ஆஃப் பாலினாமியல்னு வச்சுக்கலாம். அதை வந்து சீரீஸ் வச்சு எழுதுகிறோம். அதாவது சம்மேஷன் n = 0 to infinity an x power n. இங்கே எக்ஸுங்கிறது வந்து வேரியபிள், எக்ஸ் வந்து வேரியபிள். இப்போ இந்த இன்ஃபைனைட் சம்மு பார்க்குறோம். இந்த இன்ஃபைனைட் சம்மு இங்கே வந்து எக்ஸ் 0ன்னா அது 0/0, அந்த கான்செப்ட், அந்த டிஸ்கஷன்லாம் நம்ம போகல. இப்போ இந்த சீரீஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சீரீஸ்க்கு பேர் என்னன்னா பவர் சீரீஸ். இந்த சீரீஸ்க்கு பேர் என்ன? பவர் சீரீஸ். இந்த வேரியபிள் எக்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து பவர் சீரீஸ். ஒரு சில பேர் இதை என்ன சொல்லுவாங்கன்னா, பவர் சீரீஸ் அபவுட் த பாயிண்ட் 0 அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான பவர் சீரீஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். எக்ஸ் நாட்டுங்கிறது வந்து ஏதோ ஒரு ரியல் நம்பர்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா an
x minus x naught power n. இது வந்து power series about x equal to x0. அதாவது இந்த பாயிண்ட் வச்சு ஒரு பவர் சீரிஸ் எழுதியிருக்கோம், அல்லது பவர் சீரிஸ் வித் சென்டர் x0ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அபவுட் x0 அல்லது சென்டர் x equal to x0. ஆனால் இந்த ரெண்டு சீரீஸ்க்கும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. நம்ம இந்த சீரீஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு சீரீஸ் எழுதிடலாம். இப்போ y வந்து x மைனஸ் எக்ஸ் நாட் எடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி சீரீஸ் கொடுத்துரும். அதே மாதிரி இந்த சீரீஸ்லேருந்து நமக்கு இந்த சீரீஸ்க்கு வந்துடலாம். அதே மாதிரி ஒரு x ஈக்குவல் டு y மைனஸ் எக்ஸ் நாட் அல்லது x ஈக்குவல் டு y மைனஸ் y0ன்னு வச்சோம்னா இந்த மாதிரி சீரீஸ் வந்துடும். ஸோ அதனால் நம்ம இந்த சீரீஸே எடுத்துக்கலாம். இப்போது கொஷின் என்னென்னா, இந்த பவர் சீரீஸ் வந்து எப்போ கன்வெர்ஜ் ஆகும்? ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் x this series converges? For what values of x the series x power n converges? ரொம்ப ஆப்வியஸான ஒரு அப்சர்வேஷன் வந்து சென்டரில் இது கண்டிப்பாக கன்வெர்ஜ் ஆகும். அதாவது x ஈக்குவல் டு 0 அதில் வந்து இது கண்டிப்பாக கன்வெர்ஜ் ஆகும். x ஈக்குவல் டு 0னா நமக்கு என்ன கிடைக்கும்னா சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி an x பவர் n. இது வந்து சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி 0 எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எக்ஸ் 0னா எனக்கு வந்து இந்த சம் எல்லாமே 0 வருது. ஓகேங்களா, ஆனால் கொஷின் இது வந்து ட்ரிவியலான ஒரு கேஸு. அப்போ நான் ட்ரிவியல் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0க்கு வந்து இந்த சீரீஸ் கன்வெர்ஜ் ஆகுமா, என்ன மாதிரியான எக்ஸுக்கு? ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம இந்த டேர்மை வந்து bn எடுத்துக்கலாம். bn வந்து an x பவர் n எடுத்துக்கலாம். bn வந்து an x பவர் n ஃபார் ஆல் n வந்து 0 1 2 3 எக்ஸெட்ரா 0 எக்ஸெட்ரா. இப்போ நம்ம இந்த சீரீஸ் இந்த டேர்முக்கு வந்து nth ரூட் அப்ளை பண்ணலாம். nth ரூட் அப்ளை பண்ணோன்னா bn nth ரூட் இது அப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வரப்போகுதுன்னா an x பவர் n அதோட nth ரூட்டு mod an nth ரூட் mod x சிம்பிளிஃபை பண்ணோன்னா, ஏன்னா இங்கே x பவர் n இருக்குது. ஸோ இங்கே வந்து n பை nன்னு வரும். இப்போ 1 இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா nth ரூட்டு இது வந்து mod x டைம்ஸ் nth ரூட் ஆஃப் an nth root of an. இப்போ லிமிட் சுப்ரீம் இது வந்து எல்லா நேச்சுரல் நம்பருக்கும் இது வந்து ட்ரூ, எல்லா நேச்சுரல் நம்பருக்கும் ஃபார் ஆல் n greater than or equal to 1 இது ட்ரூ. ஏன்னா 0ன்னா n 0ன்னா நான் வந்து என்னன்னு சொல்லணும், n 0க்கு வந்து நம்ம டிஃபைன் பண்ணலை nth ரூட். ஸோ அதனால் இது வந்து எல்லா நேச்சுரல் நம்பருக்கும் ட்ரூ. நம்ம இப்போ லிமிட் சுப்ரீமம் எடுத்தோம்னா என்ன வரப்போகுது, லிமிட் சுப்ரீமம் n tending to infinity nth ரூட். இது என்னென்னா இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். அதனால் இதுக்கும் லிமிட்டுக்கும் வந்து இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் த லிமிட். அதனால் நமக்கு இது மட்டும்தான் வருது mod x. அப்போ இந்த கொடுத்துருக்க பவர் சீரீஸை வந்து நம்ம நியூமெரிக்கல் சீரீஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுறோம். n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி. இங்கே வந்து bn வந்து என்ன, bn வந்து an x பவர் n. இப்போ இதுக்கு ரூட் டெஸ்ட் அப்ளை பண்ணோன்னா நம்ம இந்த டேர்மை தான் பார்ப்போம், லிமிட் சுப்ரீமம் mod bn nth ரூட் ஆஃப் mod bn. இதை பார்ப்போம். இதை பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து இந்த மாதிரி கிடைக்கிது. ஆனால் ரூட் டெஸ்ட்லேருந்து என்ன தெரியும்னா இது லெஸ் தேன் 1ன்னா இந்த சீரீஸ் வந்து கன்வெர்ஜ் ஆகுதுன்னு தெரியும். இது லெஸ் தேன் 1ன்னா இந்த சீரீஸ் கன்வெர்ஜ் ஆகுதுன்னு தெரியும் ரூட் டெஸ்ட்லேருந்து. இப்போ சம்மேஷன் bn mod bnே வந்து கன்வெர்ஜ் ஆகும், கன்வெர்ஜஸ். இது எப்போன்னா லிமிட் சுப்ரீமம் nth ரூட் ஆஃப் bn இது வந்து லெஸ் தேன் 1 இருக்கும். இப்போ அதே ஐடியா தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். இந்த an bnக்கு பதிலாக an x பவர் n போட்டோம்னா அதே மாதிரி தான். ஆனால் நமக்கு வந்து இந்த டேர்ம் லெஸ் தேன் 1 வரணும், இந்த டேர்ம் லெஸ் தேன் 1 வரணும்.
அதாவது அப்போ இந்த டேர்ம் வந்து அதாவது இந்த ப்ராடக்ட் வந்து லெஸ் தேன் 1 வரணும். அப்படின்னா mod x வந்து லெஸ் தேன் இந்த நம்பராக வரணும். mod x வந்து இந்த, அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போ bnக்கு பதிலாக an x power n போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது? mod x into limit supremum nth root of n. இது less than 1 இருந்ததுன்னா summation n equal to 0 to infinity an x power n modulus of this இதுவே வந்து கன்வர்ஜ் ஆகும். அதை தான் வந்து நம்ம ரூட் டெஸ்ட்டில் பார்த்துருக்கோம். நம்ம வந்து ஒரு வேல்யூக்கு பார்க்கல, எந்தெந்த ரியல் நம்பருக்கு இது கன்வர்ஜ் ஆகுதுன்னு பார்க்குறோம். அப்போ நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஒரு அப்சர்வேஷன்ஸ், இங்கே ஒரு சில கமெண்ட் வச்சுக்கிறேன். இங்கே எதுவும் என்னென்னா, இந்த நம்பர் ஆல்ஃபா வந்து லிமிட் சுப்ரீமம் an 1/n வச்சுக்கிறேன். ஆல்ஃபா இந்த நம்பர் வந்து லிமிட் சுப்ரீமம் nth ரூட் ஆஃப் an வச்சுக்கிறேன். இப்போது r வந்து நான் இந்த நம்பர் வைக்கிறேன் 1/α. r வந்து 1/α. இந்த 1/α, இப்போ ஆல்ஃபா வந்து பாசிட்டிவ்னா நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் ஆல்ஃபா 0வாக இருந்ததுன்னா என்ன வரும், ஆல்ஃபா இன்ஃபினிட்டியாக இருந்தால் என்ன வரும்? ஸோ நமக்கு அது தெரியணும். ஸோ இது வந்து என்னவா இருக்க போகுதுன்னா, இது வந்து 1/α இஃப் ஆல்ஃபா வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா, 0 எப்போன்னா ஆல்ஃபா வந்து இன்ஃபினிட்டியாக இருந்ததுன்னா, இன்ஃபினிட்டி இது எப்போன்னா ஆல்ஃபா வந்து 0வாக இருந்ததுன்னா. இந்த நம்பர் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கலாம் அல்லது இன்ஃபினிட்டியாக இருக்கலாம். எல்லா கேஸுக்கும் வந்து நான் இதை சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன வருதுன்னா, இது கன்வர்ஜஸ் எப்போன்னா இந்த டேர்ம் இஃப் mod x into limit supremum nth root of an இது வந்து less than 1. ஜஸ்ட் ரூட் டெஸ்ட் அப்ளை பண்ணி சொல்லியிருக்கோம். அப்போது இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா, mod x less than 1 divided by இந்த நம்பர். இப்போ 1 divided by இந்த நம்பர்னா எனக்கு 1 divided by இந்த நம்பர்னா ஒரு சில மல்டிப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இன்ஃபினிட்டியை வச்சு என்ன வருது அதெல்லாம் நம்ம வந்து சொல்லணும். இப்போது mod x less than ஆர்னு வரப்போகுது. ஏன்னா இது வந்து ஆல்ஃபா, இந்த டேர்ம் வந்து ஆல்ஃபா, இது வந்து 1/ஆல்ஃபான்னு வரப்போகுது. அப்போ mod x less than ஆர்னா இந்த சீரீஸ் கன்வர்ஜ் ஆக போகுது. ஆர் வந்து என்ன, ஆர் வந்து 1/ஆல்ஃபா. ஆர் வந்து வேர் ஆர் 1/ஆல்ஃபா அல்லது 1 லிமிட் சுப்ரீமம் nth root of an. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து ஒரு சில டேர்ம்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இன்ஃபினிட்டியும் வந்து பிக்சரில் கொண்டு வந்திருக்கோம். ஆல்ஃபா இன்ஃபினிட்டின்னா வந்து 1/ஆல்ஃபா வந்து 0ன்னு வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ நான் அதை வந்து ப்ராப்பராக டிஃபைன் பண்ணிடுறேன். இப்போ ஏபி 2 ரியல் நம்பர்னால் நமக்கு வந்து a + b என்னன்னு தெரியும், a மல்டிப்ளிகேஷன் b என்னன்னு தெரியும், 2 ரியல் நம்பர். ஓகேங்களா? அதே மாதிரி டிவிஷன் வந்து a × 1/b இதுவும் நமக்கு தெரியும். b ≠ = 0ன்னா நமக்கு வந்து a/bனா என்னன்னு தெரியும். இப்போ b = 0ன்னா என்ன, அந்த கேஸ்லாம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ எக்ஸ்டெண்டட் நம்பர் சிஸ்டம்ங்கிறது என்னன்னா, ஆரோட இந்த ரெண்டு சிம்பிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஒன்று +∞, இன்னொன்று -∞. ஆரில் உள்ள ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து இதுலேயும் நம்ம டிஃபைன் பண்ணலாம். எப்படின்னா, இன்ஃபினிட்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு, இது வந்து இன்ஃபினிட்டி ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஆர். அதே மாதிரி -∞ ப்ளஸ் மைனஸ் எக்ஸு, அதுவும் -∞ ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஆர். ஓகேங்களா? ஆனால் நம்ம வந்து இன்ஃபினிட்டி -∞ இது வந்து அன்டிஃபைன்டு. ஏன்னா நான் எக்ஸு வந்து -∞ எடுத்தேன்னா
இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி இது என்ன, அதே மாதிரி மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி அதுவும் நம்ம வந்து அன்டிஃபைன்ட். ஸோ இதெல்லாம் வந்து அன்டிஃபைன்ட் திங்ஸ். ஸோ அன்டிஃபைன்ட் இது இந்த நோட்டேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி அடிஷன்ஸை பொறுத்தளவுக்கு. இப்போ மல்டிப்ளிகேஷன் பார்த்தோன்னா எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோன்னா எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் இன்ஃபினிட்டி அது வந்து இன்ஃபினிட்டி. மல்டிப்ளிகேஷன்ஸை பொறுத்தளவு எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோன்னா எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி அது இன்ஃபினிட்டி. எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி அது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி. எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோன்னா எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இன்ஃபினிட்டி அது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி. எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி அது வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஓகேங்களா, ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அதே மாதிரி எக்ஸ் டிவைடட் பை இன்ஃபினிட்டி அது வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டினாலும் சரி மைனஸ் இன்ஃபினிட்டினாலும் சரி அது வந்து ஜீரோ. அதே மாதிரி மைனஸ் இன்ஃபினிட்டி இது எப்போன்னா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னா. ஓகே, இது வந்து எல்லா ரியல்ஸ்க்கும் இது வந்து எக்ஸ் வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி அடிஷன் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் எல்லாம் வந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கிறோம். ஆனால் ஜீரோ மல்டிப்ளிகேஷன் இங்கே வந்து எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ. இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன்லேயுமே வந்து ஒரு சில டேர்ம்ஸ் அன்டிஃபைன்ட். எதுன்னா அன்டிஃபைன்ட் எது ஜீரோ மல்டிப்ளிகேஷன் இன்ஃபினிட்டி இது வந்து அன்டிஃபைன்ட் மல்டிப்ளிகேஷனை பொறுத்தளவு. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு சில அடிஷன்ஸு மல்டிப்ளிகேஷன்லாம் வந்து எப்படி இந்த எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர் சிஸ்டம் இதில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோங்கிறது. ஓகே, ஏன்னா நம்ம வந்து இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டியும் இருக்குது, இங்கே ப்ளஸ் இன்ஃபினிட்டியும் இருக்குது, ஜீரோவும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். mod x less than r ஆர் வந்து இன்ஃபினிட்டியாகவும் இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம், ரியல் நம்பராகவும் இருக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து இந்த எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர் சிஸ்டத்தில் உள்ள அடிஷன் மல்டிப்ளிகேஷன்ஸ் இதை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இங்கே ஃபைனலாக நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம், இந்த இதில் கொடுத்துருக்க சீரீஸ் வந்து பவர் சீரீஸ் வந்து இந்த டேர்மு இது எப்போ கன்வர்ஜ் ஆகுது, இது வந்து அப்சல்யூட்லியே கன்வர்ஜ் ஆக போகுது. அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ஸ் எப்போன்னா mod x வந்து லெஸ் தேன் ஆர், ஆருங்கிறது என்ன 1 by லிமிட் சுப்ரீமம் ஆஃப் nth ரூட் ஆஃப் an. ஓகேங்களா, இது வந்து ரூட் டெஸ்ட்லேருந்து நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அது எதை சொல்ல வருது, ஸோ 0 எடுத்துக்கலாம், ஆறு மைனஸ் ஆர். இப்போ சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 to infinity an x power n தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அங்கே அப்சர்வ் பண்ணியிருக்கிறது என்னென்னா எக்ஸ் வந்து இந்த மைனஸ் ஆர்லேருந்து ப்ளஸ் ஆருக்குள்ளே இந்த ஓப்பன் இன்டர்வல்குள்ளே இருந்ததுன்னா இந்த சீரீஸ் வந்து அப்சல்யூட்லியே கன்வர்ஜ் ஆகும். இதில் உள்ள ஒவ்வொரு எக்ஸுக்கும் இந்த சீரீஸ் வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜ் ஆகும். அதே மாதிரி ரூட் டெஸ்ட்லேருந்து எக்ஸ் வந்து இந்த இன்டர்வலுக்கு அவுட் சைடில் இருக்குது, அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் ஆறு, அதே மாதிரி ப்ளஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் ஆர், அந்த ஓப்பன் இன்டர்வலில் இருந்ததுன்னா டைவர்ஜ் ஆகும். mod x லெஸ் தேன் ஆர்னா சமேஷன் 0 to infinity mod an x power n கன்வர்ஜஸ். ரூட் டெஸ்ட்லேருந்து mod x கிரேட்டர் தேன் ஆர்னா இது வந்து டைவர்ஜ் ஆகும். சமேஷன் n ஈக்குவல் டு 0 to infinity an x power n டைவர்ஜஸ். இது வந்து ரெண்டும் நம்ம ரூட் டெஸ்ட்லேருந்தே வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். mod x லெஸ் தேன் ஆர்னா கன்வர்ஜென்ஸ், mod x கிரேட்டர் தேன் ஆர்னா டைவர்ஜென்ஸ். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆரில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆரில் ரூட் டெஸ்ட்லேருந்து நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது. இந்த நம்பர் ஆரை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆரை வந்து ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னு சொல்கிறோம். ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். இந்த இன்டர்வல் மைனஸ் ஆர்லேருந்து ப்ளஸ் ஆர் இதுக்கு வந்து இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்.
இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். என்ன ரீசன்னா ஜீரோலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர், அதாவது நம்ம வந்து ஓப்பன் பால் பார்க்குறோம். ஓப்பன் பால் ஜீரோங்கிறது வந்து இந்த சென்டர் ஆஃப் த சீரீஸ். இந்த சீரீஸோட சென்டர் என்ன 0. இதிலேருந்து நம்ம ஆர் ரேடியஸில் வந்து ஒரு பால் வரைஞ்சோம்னா நமக்கு வந்து -r +r வருது. அப்போ இந்த ஆருங்கிறது வந்து எந்த இன்டர்வலில் இந்த சீரீஸ் கன்வர்ஜ் ஆக போகுது அந்த நம்பர் அதை வந்து அதை சொல்ல போகுது. ஸோ அதனால் வந்து இதுக்கு பேர் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், ஆருக்கு பேர். இந்த இன்டர்வலில் கன்வர்ஜ் ஆகுது, ஸோ அதனால் நம்ம இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு சில உதாரணம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ். summation n equal to 1 to infinity x power n. geometric series. geometric series நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்னா இது வந்து converges absolutely எப்போன்னா if mod x less than 1. அப்போ இங்கே இதோட ரேடியஸ் என்ன? ரேடியஸ் வந்து 1. interval of convergence -1 to 1. இப்போ இந்த சீரீஸ் எடுத்துக்கலாம். சம்மேஷன் 0 to infinity x power n by n factorial. இப்போ இந்த சீரீஸ்க்கு வந்து நம்ம ரூட் டெஸ்ட் அப்ளை பண்ணோன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கம்ப்யூட் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம வந்து ரேஷியோ டெஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரேஷியோ டெஸ்ட்டில் கன்வர்ஜென்ஸ் வந்ததுன்னா ரூட் டெஸ்ட்டில் கன்வர்ஜென்ஸ் வரப்போகுது. இப்போ இங்கே nth டேர்ம் வந்து என்னென்னா an வந்து 1 by n factorial. அப்போ நம்ம வந்து லிமிட் சுப்ரீமம் ஆருங்கிறது என்ன? ஆல்ஃபாங்கிறது இந்த நம்பர். லிமிட் சுப்ரீமம் an + 1 by an. இதை வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். ஆருங்கிறது வந்து என்ன? ஆருங்கிறது வந்து 1 by ஆல்ஃபா. ஆல்ஃபா 0ன்னா இன்ஃபினிட்டி, ஆல்ஃபா இன்ஃபினிட்டினா ஆர் வந்து 0 வரப்போகுது. ஓகே, அப்படி எடுத்துட்டோம்னா இந்த டேர்முக்கு வந்து என்ன வரப்போகுது? லிமிட் சுப்ரீமம் 1 by n + 1 factorial multiplied by n factorial by 1. அப்போ நமக்கு என்ன வரப்போகுதுன்னா லிமிட் சுப்ரீமம் n tending to infinity 1 by n + 1. நமக்கு 1 by n + 1 converges to 0ன்னு தெரியும். ஸோ ஆல்ஃபா வந்து 0, ஆல்ஃபா 0, அதனால் ஆர் வந்து இன்ஃபினிட்டி. அப்போ இந்த சீரீஸ் வந்து சம்மேஷன் 0 to infinity x power n by n factorial இது வந்து converges for all x. அப்போ இது வந்து converges, இன்ஃபேக்ட் absolutely converge ஆகும் for all x in R. இப்போ நமக்கு ரேஷியோ டெஸ்ட்டில் கன்வர்ஜென்ஸ் வந்ததுன்னா ரூட் டெஸ்ட்லேயும் கன்வர்ஜென்ஸ் வரப்போகுது. ஆனால் இங்கே நமக்கு வந்து எல்லா ரியல் நம்பருக்கும் இது கன்வர்ஜ் ஆக போகுது அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ரேஷியோ டெஸ்ட்டை வச்சு. ஓகே, இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3. சமேஷன் n equal to 1 to infinity n power n by x power n. இப்போ இங்கே an வந்து n ரைஸ் டு த பவர் n. இப்போ இதுலேருந்து நமக்கு nth ரூட் ஆஃப் an வந்து என்ன வரப்போகுது? nth ரூட் ஆஃப் an வந்து nன்னு வரப்போகுது. நமக்கு வந்து n டைவர்ஜஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு தெரியும். n டைவர்ஜஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, அதாவது லிமிட் n இது வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு நமக்கு தெரியும். அதனால் லிமிட் சுப்ரீமம் லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகுது, அதனால் லிமிட் சுப்ரீமம் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போது இங்கே வந்து இது ஆல்ஃபா வந்து என்ன? ஆல்ஃபா வந்து லிமிட் சுப்ரீமம் n tending to infinity nth root an. இந்த ப்ராப்ளத்துக்கு ஆல்ஃபா 0, இந்த ப்ராப்ளத்துக்கு ஆல்ஃபா வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அப்போ இது ப்ளஸ் இன்ஃபினிட்டினா ரேடியஸ் வந்து என்ன? ரேடியஸ் வந்து 0. அப்போ இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜஸ் ஒன்லி அட் x equal to 0. சென்டரில் மட்டும்தான், சென்டர் பாயிண்டில் மட்டும்தான் இது கன்வர்ஜ் ஆகுது, மற்ற எந்த பாயிண்ட்லையும் இது கன்வர்ஜ் ஆகலை. ஓகே, ஸோ பவர் சீரீஸை பற்றி டிஸ்கஷன் வந்து இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து
லேட்டர் லெக்சர்ஸில் பவர் சீரிஸ் மறுபடியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இன்னொரு இது வரைக்கும் நம்ம வந்து அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸுக்குள்ள நிறைய டூல்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கோஷி கண்டென்சேஷன் டெஸ்ட் ஆகட்டும், அல்லது ரூட் டெஸ்ட் ஆகட்டும், அல்லது ரேஷியோ டெஸ்ட், இது எல்லாமே வந்து அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸை வந்து நமக்கு கன்க்ளூட் பண்ணுது. இப்போது கொடுத்துருக்க சீரீஸ் வந்து எப்போதுமே அப்சல்யூட்டாக கன்வர்ஜ் ஆகணும், அதாவது அதோடைய நான் நெகட்டிவ் சீரீஸ் வந்து கன்வர்ஜ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சீரீஸ் வந்து கன்வர்ஜ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சீரீஸ்க்கு வந்து நம்ம ஒரு பேர் கொடுக்குறோம். அதுக்கு பேர் வந்து கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் சீரீஸ். கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் சீரீஸ். ஸோ ஒரு சீரீஸை வந்து சீரீஸ் சமேஷன் ஏஎன், இதை வந்து கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்னு சொல்ல போகிறோம். set to converge, set to conditionally converge அல்லது converge conditionally if summation an converges. கொடுத்துருக்க சீரீஸ் கன்வர்ஜ் ஆகும், ஆனால் இதோடைய நான் நெகட்டிவ் சீரீஸ் வந்து டைவர்ஜ் ஆகும். பட் summation n equal to 0 to infinity mod an diverges. அப்போ வந்து நம்ம நான் நெகட்டிவ் சீரீஸ் கன்வர்ஜென்ஸை வச்சு நம்ம இதை சொல்ல முடியாது, கன்வர்ஜென்ஸ் சொல்ல முடியாது. அப்போ நம்ம வந்து இதை சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸை வச்சோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஐடியா வச்சோ இதோடைய கன்வர்ஜென்ஸை சொல்லணும். கொடுத்துருக்க சீரீஸை வந்து நம்ம வேற ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணலாம். அது என்னென்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான அப்சர்வேஷன் என்னென்னா, கொடுத்துருக்க சீரீஸ் எடுத்துக்கலாம் 0 to infinity an. இந்த சீரீஸ் வந்து எதுக்கு ஈக்குவல்னா summation n equal to 0 to infinity sin of an into mod an. இங்க வந்து sin an வந்து என்னன்னா, sin an வந்து என்னன்னா +1, அதாவது 1 எப்போன்னா x greater than or equal to 0, -1 எப்போன்னா x less than 0, x less than 0. sin x ஃபங்க்ஷன். அப்போ x வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, x வந்து sin x multiplied by mod x. ஓகேங்க, x வந்து எப்படி எழுதலாம், sin x multiplied by mod x. இப்போ அந்த மாதிரி நான் பார்த்தேன்னா கொடுத்துருக்க சீரீஸ் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், summation n equal to 0 to infinity sin an into mod an. இப்போ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம அந்த கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது என்னன்னா, டிரிச்லெட் டெஸ்ட். அதுக்கு வந்து டிரிச்லெட் டெஸ்ட். ஸோ இந்த டிரிச்லெட் டெஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை ஸ்டேட் பண்ணுறேன் என்னன்னு. ஸோ நம்மகிட்ட வந்து ஒரு சீரீஸ் இருக்குது summation an bn. இது வந்து கொடுத்துருக்க சீரீஸு. இப்போ நமக்கு என்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குன்னா, இஃப் நம்பர் 1 என்னன்னா bn greater than or equal to bn plus 1 for all n. ரெண்டாவது bn வந்து converges to 0, bn வந்து converges to 0. மூணாவது bn converges to 0. மூணாவது an வந்து இந்த டேர்ம்ஸ் an வந்து இப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன், summation j equal to 0 to n ajன்னு எடுத்துக்கிறேன். ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர்னு எடுத்துட்டேன்னா, ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர் அல்லது ஃபார் ஆல் n 0 1 2 3 எக்ஸெட்ரா 0 1 2 3 எக்ஸெட்ரா and an is bounded and an
is bounded. இப்போ இந்த மூணு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்ததுன்னா, அதாவது bn greater than or equal to bn plus 1, இந்த bnங்கிற சீக்வன்ஸ் வந்து மோனோட்டானிக்கலி டிக்ரீசிங் டு 0. அப்புறம் an வந்து இந்த சீரீஸ் சம்மேஷன் 0 to infinity an அதோடைய பார்ஷியல் சம்ஸும் பவுண்டடாக இருந்ததுன்னா சம்மேஷன் an bn வந்து கன்வர்ஜஸ். சம்மேஷன் an bn கன்வர்ஜஸ். bn converges. ஓகேங்களா? ஸோ இந்த மூணு கண்டிஷனையும் நம்ம வெரிஃபை பண்ணோம்னா இந்த ப்ராடக்ட் சீரீஸ் இது வந்து ப்ராடக்ட் அந்த சீக்வன்ஸை மல்டிப்ளை பண்ண மாதிரி எழுதியிருக்கு. an bn அதை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அதை ஆட் பண்ணியிருக்கோம், அதுதான் இந்த சீரீஸ். ஸோ இது வந்து கன்வர்ஜ் ஆக போகுது. ஓகே, ஸோ இதோடைய ப்ரூஃபை நம்ம என்ன எழுத போகிறோம்னா, ஸோ நம்ம யூஸ்ஃபுல்லான டெக்னிக் தான். என்னென்னா சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம் பார்க்க போகிறோம். சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் பார்த்துட்டு அது வந்து நம்ம கோஷி க்ரைட்டீரியானா சாட்டிஸ்ஃபை பண்ணுது நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து Sn ஃபார் n greater than m Sn minus Sm S suffix n minus S suffix m அது என்ன வரப்போகுதுன்னா summation 0 to n aj bj minus summation j equal to 0 to m aj bj. definition படி இது வந்து summation j equal to m plus 1 to n aj bj. ஏன்னா ஃபஸ்ட்டு m டேர்ம்ஸ் வந்து கேன்சல் ஆயிடுது. இப்போ நம்ம இந்த ஐடியாவை யூஸ் பண்ணணுங்க. an வந்து j equal to 0 to n aj அதை யூஸ் பண்ணேன்னா இங்கே இந்த ajக்கு பதிலாக நான் என்ன எழுதலான்னா j equal to m plus 1 to n aj வந்து என்னென்னா aj வந்து கேபிட்டல் aj மைனஸ் ஸ்மால் aj a suffix j minus 1 இதுதான் ajயோடைய ஃபார்முலா. இதுதான் ajயோட, ஏன்னா an வந்து a0லேருந்து an வரைக்கும் ஆட் பண்ணுறோம். அப்புறம் நமக்கு an வேணும்னா an மைனஸ் a suffix n minus 1. இங்கே வந்து a minus 1 வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். a minus 1 ஏன்னா இந்த ஃபார்முலா வந்து ஃபார் ஆல் j இன் நேச்சுரல் நம்பருக்கு வரணும். ஃபார் ஆல் j ஈக்குவல் டு 0லேருந்து வரணும். 0 1 2 3 எக்ஸட்ராலேருந்து வரணும். அப்போ a0 வந்து என்னென்னா கேபிட்டல் a0 மைனஸ் a சஃபிக்ஸ் மைனஸ் 1ன்னு வரணும். அதனால் a சஃபிக்ஸ் மைனஸ் 1 0ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த ஃபார்முலாவை இங்கே ரீப்ளேஸ் பண்ணேன்னா என்ன வரும்? aj மைனஸ் aj மைனஸ் 1 டைம்ஸ் bj. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா சம்மேஷன் j equal to m plus 1 to n capital aj bj minus summation aj minus 1 bj. இப்போ இந்த டேர்மை வந்து இங்கே a suffix j minus 1ன்னு இருக்கு. நான் அதை வந்து ஒரு ஐன்னு மாற்றினேன்னா இந்த சம் வந்து மாறும். ஐன்னு மாற்றுறேன், அதாவது j மைனஸ் 1 வந்து ஐன்னு எழுதுகிறேன். அப்படி எழுதுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் வரும்னா நம்ம வந்து இந்த சம்மை வந்து ஒரு சிம்பிள் ஃபார்மாக பார்க்கலாம். ஸோ aj bj மைனஸ் சம்மேஷன் I equal to m plus 1 to, so I equal to m to n minus 1 a suffix I b suffix I plus 1. நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா j minus 1 வந்து ஐன்னு எடுத்திருக்கோம். j minus 1 வந்து ஐன்னு எடுத்திருக்கோம். அப்போ நம்ம வந்து இங்கேயும் ஒரு சில டேர்ம்ஸ் காமனாக இருக்குது, இங்கேயும் ஒரு சில டேர்ம்ஸ், அதாவது இங்கே வந்து ஓகே இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணான்னா நம்ம கிளியராக இருக்கும். a suffix m plus 1 b suffix m plus 1 a suffix m plus 2 a suffix m plus 2
b suffix m plus 2 plus etc. plus a suffix n b suffix n minus, ஸோ இங்கே வந்து ஓகே, ஸோ இதிலே எடுத்துக்கலாம். இதிலே எடுத்துட்டோன்னா I equal to m, அப்போ நமக்கு என்ன வரும்னா a suffix m b suffix m plus 1 plus a suffix m plus 1 b suffix m plus 2 plus etc. plus a suffix n minus 1 b suffix n. இப்போ இந்த இங்கே a suffix m plus 1 இருக்குது, இங்கே a suffix m plus 1 இருக்குது. ஸோ நம்ம வந்து a suffix m plus 1 காமனாக எடுக்கலாம். காமனாக எடுத்தோம்னா என்ன வரும்னா b suffix m plus 1 minus b suffix m plus 2. ஸோ a suffix m plus 1 காமனாக எடுத்தோம்னா b suffix m plus 1 minus b suffix m plus 2 plus a suffix m plus 2 அதை காமனாக எடுத்தோம்னா b suffix m plus 2 minus b suffix m plus 3 னு வரும். b suffix m plus 2 minus b suffix m plus 3. அதாவது நம்ம வந்து a suffix m plus 1 காமனாக எடுக்கிறோம். இந்த டேர்ம்லையும் இங்கே உள்ள செகண்ட் டேர்ம்லையும், இங்கே ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் விட்டுறலாம். அப்புறம் செகண்ட் டேர்மையும் இங்கே உள்ள தேர்ட் டேர்மையும் பாருங்கள். அதில் வந்து a suffix m plus 2 காமனாக இருக்கும். அப்போ இங்கே வந்து b suffix m plus 2 minus b suffix m plus 3 னு வரும். இப்போ இங்கே லாஸ்ட் டேர்ம் எடுங்க, லாஸ்ட் பட் ஒன் எடுத்தீங்கன்னா a suffix லாஸ்ட் பட் ஒன் வந்து a suffix n minus 1 b suffix n minus 1. அப்போ அந்த டேர்ம் எடுத்துட்டோன்னா ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் a suffix m minus 1 சாரி n minus 1 இதை காமனாக எடுத்தோம்னா b suffix n minus 1 minus bn. அப்போ இங்கே இந்த சம்மில் எல்லா டேர்மும் a suffix n minus 1 வரைக்கும் உள்ள எல்லா டேர்மும் எடுத்துட்டோம். அப்போ இந்த டேர்ம் மட்டும் லெஃப்ட், a suffix n into b suffix n இந்த டேர்ம் வந்து விட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த டேர்மையும் விட்டுருக்கோம் இந்த சம்மில். அப்போ என்ன டேர்ம் வந்து நமக்கு காமனாக வந்து எடுக்கலைன்னா a suffix n b suffix n minus a suffix m b suffix m plus 1. ஓகேங்களா? அப்போ இந்த சம் வந்து என்ன வந்திருக்கு, sn minus sm நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து இன்னும் கூட கொஞ்சம் அப்சர்வேஷன் பண்ண வேண்டியிருக்கு. என்ன அப்சர்வேஷன்னா, கொடுத்துருக்கிறதுல வந்து இது டிக்ரீசிங் சீரீஸ், அதாவது bn greater than or equal to bn plus 1 for all natural number. ஸோ அதை எடுத்து பார்த்தோம்னா இப்போ இந்த டேர்ம், இந்த ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம் நான் நெகட்டிவ், இந்த ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம் நான் நெகட்டிவ், இதுவும் நான் நெகட்டிவ். அப்போ இதுக்கு வந்து மாடுலஸ் போடலாம், இதுக்கு மாடுலஸ் போடலாம், இதுக்கு ஃபுல்லாக மாடுலஸ் போடலாம். நான் மாடுலஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரப்போகுது, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு mod a suffix m plus 1 டைம்ஸ் இந்த டேர்ம் வரப்போகுது, மாட்ஸ் a suffix m plus 2 டைம்ஸ் இந்த டேர்ம் மாடுலஸில் வரப்போகுது. ஆனால் இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது நான் நெகட்டிவ், ஏஎன்ஸ் வந்து பவுண்டட். ஸோ ஏஎன்ஸ் பவுண்டட்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ mod an லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏதோ ஒரு நம்பர் k ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர். ஸோ நான் இப்போ இந்த ஐடியா யூஸ் பண்ணுறேன். இந்த ஐடியா அதாவது an எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு k. ஸோ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்ளை பண்ணோன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு a suffix m plus 1 times b suffix m plus 1 minus b suffix m plus 2 plus etc. plus a suffix n minus 1 b suffix n minus 1 minus b suffix n minus 2 plus mod an bn plus mod a suffix m mod b suffix m plus 1. ஓகேங்களா? இதுதான் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்ளை பண்ணால் வரும். இப்போ ஏஎன்ஸ் எல்லாமே பவுண்டட், அதனால் நமக்கு இது தெரியும், mod less than or equal to k for all natural number. ஸோ அதை எழுதணும்னா நமக்கு கேன்னு வரப்போகுது, இங்கே எல்லாத்துலேயும் k வரப்போகுது, less than or equal to k. அப்போ k into
ஏஎன்ஸ் எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே, அதை வந்து காமன் ஃபேக்டராக எடுத்திருக்கேன். கே இன்ட்டு பிஎம் ப்ளஸ் 1 மைனஸ் பிஎம் ப்ளஸ் 2 ப்ளஸ், ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன வரப்போகுது, நெக்ஸ்ட் டேர்ம் பிஎம் ப்ளஸ் 2 மைனஸ் பிஎம் ப்ளஸ் 3. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் செகண்ட் டேர்ம் என்னங்கிறது வந்து இங்கே இருக்குது, கிளியராக இருக்குது. அது வந்து இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது நான் நெகட்டிவ் வேறு. ஸோ அதனால் எனக்கு இது வரப்போகுது ப்ளஸ் எக்ஸட்ரா. லாஸ்ட் டேர்ம் லாஸ்ட் பட் ஒன் வந்து என்னென்னா பிஎம் மைனஸ், சாரி இங்கே வந்து பிஎன். ஸோ ஓகே, ஸோ லாஸ்ட் பட் ஒன் என்ன, லாஸ்ட் பட் ஒன் வந்து பி சஃபிக்ஸ் n minus 2 மைனஸ் பி சஃபிக்ஸ் n minus 1 ப்ளஸ் பி சஃபிக்ஸ் n minus 1 மைனஸ் பிஎன். இது வந்து இந்த ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம்ஸ் ஏஎன் மைனஸ் 1 வரைக்கும் உள்ள டேர்ம்ஸை நான் இப்படி எழுதிடலாம். ஏன்னா கே வந்து எல்லாத்துக்கும் இந்த ஏஎன்னுக்கு பவுண்டு. ஸோ அதனால் மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் சம் பண்ணி எழுதுகிறோம். ப்ளஸ் இந்த பிஎன் இருக்குது, அப்புறம் இந்த பிஎம் ப்ளஸ் 1 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த டேர்ம்ஸில் வந்து இதில் எது இந்த சம்மில் வந்து எது மட்டும் வரப்போகுது, இங்கே பிஎம் மைனஸ் பிஎம் பி சஃபிக்ஸ் எம் ப்ளஸ் 2 ப்ளஸ் பி சஃபிக்ஸ் எம் ப்ளஸ் 2. அப்போது இந்த சம்மில் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வரப்போகுது, அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் டேர்ம் வரப்போகுது. இந்த மைனஸ் பிஎன் இந்த பிஎன்னும் கூட கேன்சல் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த சம்மு வந்து ஒன்லி 2 டைம்ஸ் பி சஃபிக்ஸ் எம் ப்ளஸ் 1 வரப்போகுது. அப்போ இங்கே என்ன வருது, 2 டைம்ஸ் கே பி சஃபிக்ஸ் எம் ப்ளஸ் 1. இது என்ன, அதாவது எஸ்என் மைனஸ் எஸ்எம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் கே இன்ட்டு பிஎம் ப்ளஸ் 1. இது எப்போ ட்ரூனா, இஃப் n greater than m, n greater than m. இப்போ நம்ம வந்து கோஷி கிரைட்டீரியன் வந்து ஆல்மோஸ்ட் த்ரூ. இப்போது நம்ம கொடுத்துருக்க 3 கண்டிஷன்ஸில் வந்து 2 கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். ஒன்று இந்த பிஎன்ஸ் வந்து நான் நெகட்டிவ், இந்த பிஎன்ஸ் நான் நெகட்டிவ்ங்கிறதுனால இந்த டேர்ம் வந்து பாசிட்டிவ்னு வரப்போகுது. இது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, அது ஃபஸ்ட்டு கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன் வந்து ஏஎன் வந்து பவுண்டட், இந்த மாட் ஏஎன் வந்து பவுண்டட். ஸோ அதையும் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். லாஸ்ட் கண்டிஷன் வந்து பிஎம் ப்ளஸ் 1 கன்வர்ஜஸ் டு 0. அதை யூஸ் பண்ணோன்னா இது வந்து லெஸ் தேன் எப்சிலன் வரப்போகுது. லெஸ் தேன் எப்சிலன் இஃப் எம் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஏதோ ஒரு ஸ்டேஜ் என். ஏன்னா பிஎம் என்ன ரீசன், ஏன்னா பிஎம் கன்வர்ஜஸ் டு 0, பிஎம் கன்வர்ஜஸ் டு 0. அதனால் கொடுத்துருக்க எப்சிலனுக்கு நம்ம ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த பிஎம் ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த நம்பர் லெஸ் தென் எப்சிலன் வரப்போகுது கன்வர்ஜென்ஸை யூஸ் பண்ணால். அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா ஃபார் எவ்ரி எப்சிலன் கிரேட்டர் தென் 0 there is a number n. If n greater than m greater than or equal to n, then modulus of Sn minus Sm இது வந்து less than epsilon ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது வந்து less than epsilon ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இங்கே வந்து இது ஏன் less than epsilon வருதுன்னா, ஏன்னா இது இங்கே வந்து 2k bm plus 1, இது வந்து less than epsilon, இது வந்து less than epsilon. ஏன்னா இது converges to 0. bm plus 1 அந்த சீரீஸ் அந்த சீக்வன்ஸ் வந்து converges to 0. ஸோ அதனால் கோஷி கிரைட்டீரியான் வந்து ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிரிக்லெட் டெஸ்டோடைய ப்ரூஃப். ஓகே, ஸோ இதோடைய அப்சர்வேஷன், இந்த நம்ம இந்த தியரம் ஸ்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அப்சர்வேஷன் என்ன எழுதணும்னா, இப்போ சம்மேஷன் ஏஎன் இது வந்து கொடுத்துருக்க சீரீஸ்னால், இந்த சீரீஸை வந்து நம்ம எப்படி எழுதியிருக்கலாம்னா 0 to infinity sin of an into mod an. இங்கே sin an வந்து ப்ளஸ் 1 இருக்கலாம் அல்லது மைனஸ் 1 இருக்கலாம். இதை நம்ம அப்சர்வ் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ இந்த டிரிச்லெட் டெஸ்ட்ல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, என்ன வெரிஃபை பண்ணால் போதுன்னா, இந்த ஏஎன் வந்து மோனோட்டானிக்கலி டிக்ரீசிங்காக இருக்கா, இதை வெரிஃபை பண்ணணும். ஏஎன் கன்வர்ஜஸ் டு 0வா, இதை வெரிஃபை பண்ணணும் as n tends to infinity. அப்புறம் இந்த இதுதான் நம்மளுடைய
இதுதான் நம்மளுடைய பிஎன் வச்சுக்கோங்க. அங்கே உள்ளதுக்கும் இங்கேயும் மாற்றிட்டேன். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஓகே இது வந்து எக்ஸ்என்னு எடுத்துக்கலாம், இது வந்து பிஎன் எடுத்துக்கலாம், இது வந்து பிஎன். ஸோ மாட் ஏஎன் கன்வர்ஜஸ் டு 0, ஏன்னா பிஎன்னுடைய கண்டிஷன்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். அப்புறம் ஏஎன்கிறது வந்து என்னென்னா, ஏஎன்கிறது வந்து சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 0 டு n xj. இங்கே எக்ஸ்ஜேங்கிறது வந்து என்னென்னா சைன் ஆஃப் ஏஜே, எக்ஸ்ஜேங்கிறது சைன் ஆஃப் ஏஜே. இப்போ சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 0 டு n சைன் ஆஃப் ஏஜே. இந்த சீக்வன்ஸ் வந்து பவுண்டடான்னு நம்ம வெரிஃபை பண்ணால் போதும். இந்த சீக்வன்ஸ் பவுண்டடான்னு நம்ம வெரிஃபை பண்ணி இந்த 2 கண்டிஷன் வெரிஃபை பண்ணோன்னா கொடுத்துருக்க சீரீஸ் வந்து கன்வர்ஜ் ஆக போகுது. இப்போ இதோடைய சிம்பிள் அப்ளிகேஷன் வந்து அல்டர்னேட்டிங் சீரீஸ்னு ஒரு சீரீஸ் இருக்குது. ஸோ டெஃபனிஷன் அல்டர்னேட்டிங் சீரீஸ். இது என்ன அல்டர்னேட்டிங் சீரீஸ்னா இந்த மாதிரி இருக்கிறது, -1 to the power n, n+1, n equal to 0 to infinity. இங்கே ஏஎன்ஸ் வந்து greater than or equal to 0, அல்லது summation n equal to 0 to infinity -1 to the power n an. இங்கே வந்து ப்ளஸில் ஸ்டார்ட் ஆகும், இங்கே மைனஸில் ஸ்டார்ட் ஆகும். இங்கே ஏஎன்ஸ் வந்து வேர் an greater than or equal to 0 அப்படி இருந்ததுன்னா இந்த சீரீஸ்க்கு பேர் வந்து அல்டர்னேட்டிங் சீரீஸ். அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து பாசிட்டிவ் டேர்ம், நான் நெகட்டிவ் டேர்ம், நான் பாசிட்டிவ் டேர்ம், அந்த மாதிரி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அதனால் இதுக்கு பேர் அல்டர்னேட்டிங் சீரீஸ். இப்போ இந்த சீரீஸ்க்கு வந்து கன்வர்ஜென்ஸை நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணலான்னா இந்த டிரிக்லெட் டெஸ்ட்டை வச்சு சொல்லலாம், டிரிக்லெட் டெஸ்ட்டை வச்சு சொல்லிடலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன வெரிஃபை இது வந்து இந்த தேர்ட் கண்டிஷன் வந்து அல்டர்னேட்டிங் சீரீஸ்க்கு வந்து ஒரு ஆப்வியஸான ஒரு கண்டிஷன் அல்டர்னேட்டிங் சீரீஸ்க்கு. ஏன்னா இந்த ஏஎன் வந்து ஒன்று 0வாக இருக்க போது, அல்லது 1ஆக இருக்க போகுது, அல்லது -1ஆக இருக்க போகுது. இந்த அதோடைய நேச்சரை பொறுத்து இந்த சீரீஸ் எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஏஎன் வந்து 1ஆக இருக்கும் அல்லது 0வாக இருக்கும். அப்போ அது பவுண்டட். இப்போ மீதி 2 கண்டிஷன்ஸை நம்ம வெரிஃபை பண்ணால் போதும். அதே மாதிரி இந்த சீரீஸ் எடுத்துட்டோம்னா ஏஎன் வந்து ஒன்று -1ஆக இருக்கும் அல்லது 0வாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ மீதி 2 கண்டிஷன்ஸ் மட்டும் வெரிஃபை பண்ணால் போதும். அப்போ அல்டர்னேட்டிங் சீரீஸ் வந்து கன்வர்ஜஸ், அல்டர்னேட்டிங் சீரீஸ் வந்து அல்டர்னேட்டிங் சீரீஸ் summation n equal to 0 to infinity -1 power n+1 an or அல்லது and ரெண்டுமே ட்ரூ தான், and summation n equal to 0 to infinity -1 power an. இது வந்து கன்வர்ஜ் ஆகும் எப்போன்னா if an greater than or equal to an+1 for all n and an converges to 0. ஓகேங்களா? ஸோ இது வந்து directly follows from Dirichlet test. Algebraic properties. ஒரு 2 கன்வர்ஜென்ட் சீரீஸ் எடுத்துக்கலாம். summation an, summation bn, convergent series, convergent series. இப்போ கொடுத்துருக்க சீரீஸ் அது கன்வர்ஜ் ஆகுதோ இல்லையோ நம்ம வந்து புது சீரீஸ் இந்த மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணலாம். இது வந்து சம் ஆஃப் தீஸ் 2 சீரீஸ். இது கன்வர்ஜென்ட் சீரீஸ்க்கு தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு இல்லை, எந்த சீரீஸ்க்குனாலும் டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. ஆனால் கொடுத்துருக்க 2 சீரீஸ் கன்வர்ஜ் ஆச்சுன்னா இதுவும் கன்வர்ஜ் ஆகும், இதுவும் வந்து கன்வர்ஜ் ஆகும், இதுவும் கன்வர்ஜஸ். எதனாலனா நீங்கள் சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம் பாருங்கள். சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம் சப்போஸ் இதோடைய பார்ஷியல் சம் எஸ்என்னு வச்சுக்கலாம், இதோடைய பார்ஷியல் சம் டிஎன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்னா எஸ்என் கன்வர்ஜஸ் டு சம்மேஷன் 0 to infinity an அப்படி தெரியும். அதாவது இது ரியல் நம்பர்னு சொல்கிறேன், இது ரியல் நம்பர்.
அதே மாதிரி tn converges to summation 0 to infinity bn. அப்போ நமக்கு ரெண்டு சீக்வன்ஸ் இருக்குது, ரெண்டு சீக்வன்ஸும் கன்வர்ஜ் ஆகுது, கன்வர்ஜஸ் டு ரியல் நம்பர் அந்த சென்ஸில் நம்ம பேசுகிறோம். அப்போ சம் ஆஃப் டூ கன்வர்ஜென்ட் சீரீஸ் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட். அப்போ நமக்கு என்ன தெரியும், Sn plus Tn converges to இந்த ப்ராடக்ட் இந்த சம் ப்ளஸ் ஏன்னா இது வந்து சீக்வன்ஸ்லேருந்தே கிளியராக வந்துடுது. ஆனால் Sn plus Tn என்னன்னு பார்த்தோன்னா Sn plus Tn வந்து என்ன வரப்போகுது, இது வந்து summation j equal to 0 to n aj plus bj. Snனையும் Tnனையும் ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி எழுதிடலாம். ஆனால் இது வந்து இந்த சீரீஸோடைய பார்ஷியல் சம், nth பார்ஷியல் சம். இது வந்து நம்ம ஒரு un வச்சுட்டோன்னா இது வந்து nth பார்ஷியல் சம் ஆஃப் இந்த சீரீஸ். அப்போ இந்த பார்ஷியல் சம் கன்வர்ஜஸ்ங்கிறதுனால இந்த கொடுத்துருக்க சீரீஸே கன்வர்ஜ் ஆகுது. எப்போ இண்டிவிஜுவல் சீரீஸ் வந்து கன்வர்ஜஸ்னா சம் ஆஃப் டூ கன்வர்ஜென்ட் சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட். இது வந்து ஈஸியாக வந்து இந்த சீக்வன்ஸ் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டி, கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸோடைய அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிலேருந்து ஃபாலோ ஆகிடுது. இப்போ நம்ம ப்ராடக்ட் ஆஃப் சீரீஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ ரெண்டு பாலினாமியல் கொடுத்தாங்கன்னா ஒரு பாலினாமியல் வந்து டிகிரி 2, இன்னொரு பாலினாமியல் வந்து டிகிரி 3ன்னு எடுத்துட்டோம்னா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு டிகிரி 5 பாலினாமியல் கிடைக்கும். அதை எப்படி அதோட கோஎஃபிஷியன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நமக்கு ஒரு ரூல் இருக்குது. ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்க ரெண்டு சீரீஸ் எடுத்துக்கலாம், an 0 to infinity bn. இந்த ரெண்டு சீரீஸ் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஒரு பவர் சீரீஸ் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணலாம். பவர் சீரீஸ் மாதிரி ட்ரீட் பண்ணோன்னா an z power n அல்லது x power n bn x power n. ஸோ ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்னா இது வந்து ஜென்ரலைசேஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ். ஸோ எப்படி பாலினாமியல் மல்டிப்ளை பண்ணி நம்ம புது பாலினாமியல் எழுதுகிறோமோ அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் பாலினாமியல் மல்டிப்ளிகேஷன் மாதிரியே வந்து நம்ம இதை மல்டிப்ளை பண்ணலாம். இதை மல்டிப்ளை பண்ணி summation n equal to 0 to infinity cn x power n. இங்கே இந்த கோஎஃபிஷியன்ட் cn எப்படி பாலினாமியல் மல்டிப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணலாம். cn வந்து summation j equal to 0 to n a n minus j bj, a n minus j bj. இங்கே வந்து n வந்து 0 1 2 3 etc. இப்போ n 0ன்னா என்ன வரப்போகுதுன்னா இது a0 b0, அதான் c0. c0ங்கிறது என்ன, a0 b0, c1 a1 b0 ப்ளஸ் a0 b1. இப்போ ஜஸ்ட் இது வந்து பாலினாமியல் மல்டிப்ளிகேஷன்லேருந்து நம்ம சொல்லிடலாம். ஓகே, இப்போது கொஸ்டின் வந்து என்னென்னா இது வந்து கொடுத்துருக்க ரெண்டு கன்வர்ஜென்ட் சீரீஸ்னால் இந்த ப்ராடக்ட் சீரீஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுமா, அது இது ரெண்டும் கன்வர்ஜஸ். ஸோ வி கால் summation n equal to 0 to infinity cn as product of 0 to infinity an and 0 to infinity bn. இந்த ரெண்டு சீரீஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த சீரீஸ் ப்ராடக்ட் சீரீஸ் cn கிடைக்குது. cn உடைய டெஃபினிஷன் வந்து இந்த பவர் சீரீஸ் மல்டிப்ளிகேஷன், அது வந்து அதிலேருந்து நமக்கு இந்த ப்ராடக்ட் சீரீஸ் கிடைக்குது. ஓகே, இப்போ கொஸ்டின் என்னென்னா இதுவும் கன்வர்ஜஸ், இதுவும் ரெண்டும் கன்வர்ஜென்ட் சீரீஸ், இது கன்வர்ஜென்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ இது கன்வர்ஜஸ்ஸா, இது கன்வர்ஜஸ்ஸா? ஓகேங்களா? ஸோ இன் ஜென்ரல் இந்த ரெண்டும் வந்து இந்த சம்மேஷன் cn வந்து நீட் நாட் கன்வர்ஜ். ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கணுன்னா நம்ம இந்த சீரீஸ் எடுத்துக்கலாம். சம்மேஷன் n equal to 0 to infinity -1 to the power n plus 1 by n, -1 to the power n plus 1 by n. ஸோ இங்கே an வந்து என்னென்னா an வந்து 1 by n. அப்போ an வந்து டிக்ரீசஸ்,
ஏஎன் டிக்ரீசஸ், அதே நேரத்தில் ஏஎன் கன்வர்ஜஸ் டு 0. ஏஎன் டிக்ரீசஸ், அதே நேரத்தில் ஏஎன் கன்வர்ஜஸ் டு 0. அதனால் இந்த அல்டர்னேட்டிங் சீரீஸ் வந்து கன்வர்ஜ் ஆக போகுது, கன்வர்ஜஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த சீரீஸை இதோடையே வந்து மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ ஏஎன் பிஎன் வந்து ரெண்டுமே என்னென்னா ஏஎன், ஸோ இங்கே வந்து மாட் ஏஎன் போட்டுக்கிறேன், மாட் ஏஎன். ஸோ ஏன்னா ஏஎன் வந்து நம்ம ஏஎன் வந்து இந்த டேர்மே நான் ஏஎன் எடுக்க போகிறேன், அதனால் மாட் ஏஎன். ஸோ இங்கே வந்து மாட் ஏஎன் வந்து டிக்ரீசஸ் அண்ட் ஏஎன் கன்வர்ஜஸ் டு 0. ஏற்கனவே நம்ம கம்பேர் பண்ண மாதிரி தான், ஏன்னா இங்கே சைன் மட்டும் நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அந்த பர்பஸுக்காக நான் வந்து ஏஎன் வச்சுக்கிறேன், இதை ஏஎன் வச்சுக்கிறேன். ஸோ ஏஎன் இஸ் நத்திங் பட் சைன் ஆஃப் ஏஎன் இன்ட்டு மாட் ஏஎன். ஓகேங்களா? அப்போ மாட் ஏஎன் வந்து டிக்ரீசஸ் டு 0 மட்டும் வெரிஃபை பண்ணால் போதும் அல்டர்னேட்டிங் சீரீஸ்க்கு. இப்போ நம்ம ஏஎன் வந்து இந்த சீரீஸே எடுத்துக்கலாம், பிஎன்னையும் இந்த சீரீஸே எடுத்துக்கலாம். இப்போ ஏஎன் பிஎன் ரெண்டுமே வந்து இந்த சீரீஸ் தான். ஏஎன் பிஎன் ரெண்டுமே வந்து சேம் நம்பர்ஸ் தான். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து என்ன வரப்போகுது? ஓகே, ஸோ நான் ஏஎன் பிஎன் ரெண்டும் வந்து இந்த டேர்ம் எடுக்கல, நான் இன்னொரு சீரீஸ் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இந்த சீரீஸ் எடுத்துக்கலாம். ஏஎன் பிஎன் இது வந்து என்னென்னா -1 to the power n+1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n+1. இது எங்கேருந்து வருதுன்னா இந்த சீரீஸ்லேருந்து வருது. சம்மேஷன் 0 to infinity -1 to the power n+1 டிவைடட் பை ரூட் ஆஃப் n+1, ரூட் ஆஃப் n+1. இப்போ இந்த சீரீஸும் வந்து கன்வர்ஜஸ் தான், ஏன்னா மாட் ஏஎன் பார்த்தீங்கன்னா அது வந்து மோனோடானிக்கலி டிக்ரீசஸ் டு 0. அப்போ டிரிச்லெட் டெஸ்ட்லேருந்து இது வந்து கன்வர்ஜஸ் டு 0ன்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ ஏஎன் இன்ட்டு பிஎன், இப்போ கொஸ்டின் வந்து சம்மேஷன் சிஎன் கன்வர்ஜஸா, இது வந்து கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம், ஏன்னா இன்றைக்கி டைம் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.